கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதாய் இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமற் போனார்கள். பிரியமானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீசர்களுக்கும் இடையில் நடக்கிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மட்டும் கடலிலே பிரயாணப்பட்டு அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பயணத்திலே அவர்களோடு கூட படவில் செல்லவில்லை. ஆனால் நடு சாமத்தில் இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வருகிறார். இப்பொழுது தூரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த இருட்டு வேளையிலே கடலில் நடந்து வருகிறதை பார்த்த சீடர்கள் பயப்படுகிறார்கள். ஐயோ, ஆவேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆவேசம் என்று சொன்னால் பிசாசு வருகிறது என்று பயப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவர்கள் அருகில் வந்து படவிலே ஏறிக்கொள்ளுகிறார். இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு பிற்பதாக ஆவியானவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், அவர்கள் இருதயமானது கடினமுள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து உணராமற் போனார்கள் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருதய கடினம் இல்லாத தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கும். இருதய கடினம் இல்லாத தேவ பிள்ளைகளின் இருதயம்தான் ஆண்டவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்பும். கவனிக்கணும், இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களுக்கு தங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமாகணும்னு ஆசை உண்டு. ஆனால் விசுவாசம் உண்டான்னா கிடையாது. கடந்த நாட்களில் ஒரு தகப்பனாரோடு பேசி கொண்டிருக்கிறேன். அந்த தகப்பனார் சொல்லுகிறார், எனக்கு இருதய சம்பந்தமான ஒரு வியாதி இருக்கிறது, நான் மருத்துவமனையில் சென்று சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன். அப்பொழுது அந்த தேவ மனுஷன்ட்ட நான் சொன்னேன், என்னை கொண்டு கர்த்தர் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். நீங்கள் ஏன் தேவ சமூகத்தில் தினமும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரம் அமர்ந்திருந்து இந்த வியாதிக்காக ஜெபித்து அதை என்னை விட்டு எடுத்து போடும் என்று கேட்கக்கூடாது என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், தம்பி, என் சரீரத்தில் வியாதி, நான் ஜெபிக்காமல் இருப்பேனா? நான் டெய்லி என் ஜெப நேரத்தில் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி எடுத்து போடுன்னு கண்ணீரோடு அழுகிறது உண்டு அப்படின்னா. சரி, என்ன நடந்தது அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் 1 மணி நேரம் உட்கார்ந்து என் சரீரத்தில் இருக்க வியாதி எடுத்து போடுன்னு ஜோமனிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு திடீர்னு ஜோமனி முடித்த உடனே உடம்பெல்லாம் வேத்து ஊற்றிட்டு தம்பி, உடனே ஆட்டோ பிடிச்சி பயந்து அலறி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு ஓடிட்டேன். அங்கே போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா, உங்கள் இருதயம் கடினம் உள்ளது, உங்கள் இருதயம் தேவனுடைய அன்பை ருசிக்காமல் இருக்கிறது, நீங்கள் தேவனுடைய வல்லமையை மறந்து போனவர்களாக இருக்கிறீர்கள்னு சொன்னேன். அவர் என்ன சொல்கிறீங்கன்னு, நீங்கள் 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் உங்கள் வியாதி எடுத்து போட ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் சரீரம் சொட்டிங் தானே ஆச்சு, வேர்வை தானே வந்துச்சு, ஏன் பயந்து மருத்துவமனைக்கு ஓடினீங்கன்னு? ஏதாவது நடந்துட்டுனா? அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு உடம்பெல்லாம் வேத்து ஊற்றுது, நான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டாருங்கிற நிச்சயம் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி தான் ஐயா ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தான், அவனுக்கும் இதே மாதிரி தான் வேத்து ஊற்றிச்சு, செத்து போயிட்டானே அப்படின்னார். நல்லா கவனிங்க. அப்போ அந்த தகப்பனார்ட்ட நான் ஒரு காரியத்தை சொன்னேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடந்தது உண்மையாக இருக்கலாம், அதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இப்படி பயந்து ஓடுனது போல் அவரும் பயந்து இருக்கலாம். ஜெபித்து கொண்டு இருக்கிறார், சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வந்து அவரை வேதனைப்படுத்துது. அந்த நேரத்தில் அவர் பயந்திருப்பார், ஐயோ செத்துருவனோ, ஐயோ நமக்கு ஏதாவது நடந்திருக்குமோ, இப்படி ஒரு பயத்துக்குள்ளே வந்திருப்பார். அந்த பயம்தான் அவரை கொண்டிருக்குமே ஒழிய அவருக்குள்ள விசுவாசம் இருந்தால் கண்டிப்பாக செத்துருக்க மாட்டார்னே. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன். அவர் மாற்றி 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 என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருந்தார். நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
விசுவாசத்தை 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 என்று விசுவாசத்தை சொல்ல 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 அவர் அதுக்கு பிறகுதான் ஆசுவாசப்பட்டார். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவரை நான் சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக என் கருத்தை பிடிச்சு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தம்பி, நீங்கள் போன பிறகு நான் ரொம்ப யோசித்தேன். நான் அதுக்கு பிறகு விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் அதே போல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் படுத்திருந்தேன். நைட்டு 11:30 மணிக்கு உடம்புல வேத்து ஊற்றிட்டு எனக்கு மூச்சு விட முடியாமல் மூச்சு முட்ட ஆரம்பிச்சுது. நான் ஜெபரைக்கில் போனேன். ஆண்டவரே, உங்கள் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. நான் உங்கள் பிள்ளை, நான் உங்களை நம்பி இருக்கிறேன். என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட தேவ சித்தம் இல்லாமல் விழாதுன்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தேன். 5 நிமிஷத்தில் எனக்கு ப்ரீத்திங் சரியாயிட்டு தம்பி. 5 நிமிஷத்தில் வேத்த உடம்பு நார்மல் ஆகிட்டு தம்பி. வந்து படுத்து தூங்கினேன். காலையில் 7 மணிக்கு தான் எழும்பினேன். நல்ல தூக்கத்தை தந்தார். இப்போ நான் தைரியமாக இருக்கிறேன். இப்போ நான் எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறேன். நான் இப்போது அந்த இருதய சம்பந்தமான வியாதிக்கு எடுக்கிற மாத்திரையினுடைய அளவை கொஞ்சம் குறைச்சி கர்த்தர் இதிலிருந்து பூரண சுகம் தருவார்னு பலனடைந்து இருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பா நாமத்தில் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் வியாதியஸ்தர்களாக இருந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றது காரணம் என்னென்னா, அறக்குறை விசுவாசம். இயேசுவை முழுமையாக நம்ப மாட்டாங்க. பாதி நம்புவாங்க, பாதி நம்ப மாட்டாங்க. பாதி பயப்படுவாங்க, பாதி விசுவாசிப்பாங்க. இன்றைக்கு அரைக்குறையான விசுவாசம்தான் அநேகர் மருந்து மாத்திரை சாப்பிட்டு இன்றைக்கு வரைக்கும் வியாதியாக இருப்பதற்கு காரணம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விட மாட்டார். நீங்கள் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. உங்கள் சரீரத்தில் கேன்சர் வியாதி இருந்தாலும் அது அப்படியே மறைஞ்சு போயிடும், கரைஞ்சி போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்கள் இறுதி வியாதிக்கு மாத்திரை சாப்பிட வேண்டி இருக்காது. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் உங்களை குணமாக்குவார். நீங்கள் பயப்படுற எல்லா பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். நீங்கள் தயவு செய்து இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசிங்க. உங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை நேர்த்தியாக நடத்துவார். 5 லட்சம் இல்லை, 50 லட்சம் நாள் கர்த்தரால் தர முடியும். உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவார். உங்கள் பிள்ளைகள் படித்து முடித்து அவர்களுக்கு நல்ல வேலைகளை தருவார். உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்வார். தயவு செய்து உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்தெந்த காரியத்திலெல்லாம் பயப்படுறீங்களோ அதிலெல்லாம் அற்புதம் நடக்காது. என்னென்ன காரியங்களிலெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதில் அற்புதம் நடக்கும். அதனால் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இருதய கடினத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் பயத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத அடையாளங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இது பிள்ளைகளுக்காய் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் இருதயம் கடினப்படாதபடி எல்லா காரியத்திலும் உம்மை நம்ப நீர் உதவி செய்யும். உம்மை நம்பி உமது சமூகத்தில் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக, அவர்கள் கவலைகளை மாற்றுவீராக, அவர்கள் இருதயம் சந்தோஷப்படும்படி உமது வல்லமையை அனுப்புவீராக. உங்கள் நாமத்தில் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். என்னென்ன காரியத்தில் அற்புத அடையாளங்களுக்கு காத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதங்களும் இது பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ஐயா. நீ நல்லவர் என்பது மட்டுமல்ல, நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதையும் அவர்கள் விளங்கி கொள்ளும்படி இப்பொழுதே அவர்கள் குடும்பத்தில் இருக்க சாபம் மாறட்டும், வியாதி மாறட்டும், தரித்திரம் மாறட்டும். அவர்கள் பிள்ளைகளின் படிப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக்கூடும். உங்கள் நாமம் உயரட்டும் இயேசுவே. உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.